சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஏப்ரல் மாதத்துல கடகராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்திலேயாவது கடகராசி அன்பர்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல அவமானங்களும் வேதனைகளும் மட்டும்தான் கடகராசிக்காரங்களுக்கு வந்து சேருமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால நான் எப்பவும் சொல்ற மாதிரி கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட நீங்க முழுமையா தவற விட போறீங்க அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரிலீஃப், பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இவ்வளவு நாளும் உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில அஷ்டம சனியா உட்கார்ந்திருந்த சனி பகவான் இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களோட பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில யோக சனியா உட்கார்ந்து உங்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறார். வாய்ப்புகளை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றதை விட நிறைய யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் சனி பகவான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு கொடுக்க போறார். இவ்வளவு காலமும் நீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்தால நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வந்தீங்க, நிறைய கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்தீங்க, உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சில கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல திடீர் விபத்துக்களை சந்திச்சிருப்பீங்க, மரணத்தை தொட்டுட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பீங்க. முக்கியமா ஒரு சில கடகராசிக்காரங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்கள்ல போய் வாழ வேண்டிய ஒரு சூழலை கூட இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல சனி பகவான் யோக சனியா உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறதால நீங்க இழந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு படிப்படியா திரும்ப கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தை இழந்திருந்தீங்க அப்படின்னா அந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பணத்தை இழந்திருந்தீங்கன்னா பணம் திரும்ப கிடைக்கும். உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் இழந்துட்டு நிக்கிறீங்க அப்படின்னா உறவுகளும் சொந்த பந்தங்களும் உங்களை திரும்ப தேடி வருவாங்க. சொத்து சுகங்களை இழந்துட்டு நிக்கக்கூடிய கடகராசிக்காரங்க மறுபடியும் சொந்த காலில் நின்று திரும்பவும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழலையும் சனி பகவான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இதனால் வரைக்கும் உங்களுக்கு கெடுதல்களை மட்டுமே செஞ்சுட்டு வந்த சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு யோகங்களை வாரி வாரி கொடுக்க போறார். அந்த யோகங்கள் எல்லாத்தையுமே முழுமையா பயன்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களோட வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை இந்த மாசத்திலேயே நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சில வாய்ப்புகளும் இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இழப்புகள் படிப்படியா குறைய போகுது. உங்களோட வருமானம் 2 மடங்கா அதிகரிக்க போகுது. முக்கியமா சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து எதிர்பாராத வளர்ச்சியையும் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் நீங்க புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதமும் உங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருக்காது. இன்னும் சொல்ல போனா என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையா விலகிட்டாலும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சூழலோ அல்லது கிரக அமைப்புகளோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு கூடி வரல அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அந்த திட்டத்தை ஒத்தி வச்சிருங்க. அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க. கடன் வாங்கி தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த எண்ணத்தையும் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஒத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு அப்படிங்கறதால கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சமயம் கேட்ட உடனே கடன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க அவசரப்பட்டு சொந்த தொழில இறங்குறீங்க அப்படின்னா வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆபத்துகளும் இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. இந்த மாசத்துல உங்க வேலையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை மாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா வேலை மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகளும் இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா இருக்கும். உங்களோட மேலதிகாரிகள் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம், சக பணியாளர்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம். இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணும். உங்களோட சக பணியாளர்களா இருந்தாலும் சரி, மேல் அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசும்போது பொறுமையாவும் நிதானமாவும் பேசுங்க.
எந்த ஒரு சூழல்லையும் யாரையும் மரியாதை இல்லாம பேசாதீங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு முதல் எதிரியா மாறி நிக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல படிச்சு முடிச்சிட்டு புதுசா வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் ஒன்னொன்னா உங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அரசு வேலைகளுக்காக முயற்சி பண்ணக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த மாசத்துல இருந்து ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் இருந்துட்டீங்க அப்படின்னா வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு தேவையான மதிப்பும் மரியாதையும் தாராளமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை உங்க வாழ்க்கை துணையோ அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களோ தப்பா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். முக்கியமா உங்களோட வாழ்க்கை துணை மூலமாவே நீங்க ஒரு சில பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல ரொம்ப ரொம்ப நிதானமா முடிவுகளை எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் நடந்துக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்காம நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை துணைக்கு கொடுக்கிற அதே மதிப்பையும் மரியாதையையும் வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்து நடந்துகிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்லாத குடும்ப வாழ்க்கைய உங்களால வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டமா தான் இருக்கும். என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையா விலகிடுச்சு அப்படின்னாலும் ஏற்கனவே நீங்க சந்திச்சு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த ஏப்ரல் மாசத்திலையும் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், நெருக்கடிகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா இருக்கும். முக்கியமா எலும்பு அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் அதிகமான ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால அடிக்கடி வாகன பயணங்கள் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்துக்கணும். முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை நீங்க முழுமையா தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே பெரிய அளவுல வாகனம் சம்பந்தமான விபத்துக்கள் எதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்தை உங்களால ரொம்ப சுலபமா கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இது தேர்வுகள் நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கறதால படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அமைப்புல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படிப்புல ஆர்வமே இல்லாத மாணவர்கள் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல படிப்புல ரொம்ப அதிக அளவுல ஆர்வம் காட்டுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. அது மூலமா நடக்கக்கூடிய தேர்வுகள்லையும் கடகராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை வாங்குவாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லிடலாம். அதே சமயம் தேர்வுகள் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா கண்ணும் கருத்துமா இருந்தே ஆகணும். திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா நீங்க தேர்வு எழுத முடியாத ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல குடும்ப வாழ்க்கையில பொறுமையாவும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாவும் இருந்துட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வசந்த காலமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.